சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர் மச்சான். டேய் சரியான வீடா மச்சான். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல ஓடுது மச்சான். அதுக்கப்புறம் உலகமே பார்க்கும். மச்சான் ஜூம் பண்ணு மச்சான், கொஞ்சம் நவுத்து. அக்கா கார்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சுல்ல? எடுத்தாச்சுப்பா. வெளிய எல்லாத்தையும் எடுத்துட்டல? இல்ல எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரி இருங்க, நாங்க போய் கீ வாங்கிட்டு வந்தோம். போமாப்ல, நான் போயிட்டு வந்துறேன். கீர்த்தி, என்னம்மா அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா? இல்ல அண்ணி, இன்னைக்கு ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம்ல, அதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்ன மகா எதுவும் தெரியாம இருக்க? திருமாப்பிள்ள கீர்த்தியை தூக்க முடியாம கீழே போட்டாப்ல, அதான் அடிக்கடி பட்டிருக்கோம். மாப்பிள்ள ஏதாவது சுடுதண்ணி வச்சு ஒத்தரங்கத்திரம் கொடுத்தாருன்னா சரியாயிடும். என்ன கீர்த்தி, நான் சொல்றது கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. இன்னைக்கு கீர்த்தி திட்டப்படி எதுவும் சரியா நடக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கலச்சு போயிட்டா. என்ன செல்வி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன திட்டம் போட்டேன்? ஆட சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கீர்த்தி. நிறைய இடத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சோம், அது நிறைவேறல. அதத்தான் சொன்னேன். அதனால என்னம்மா, நாளைக்கு இருக்குல்ல, நாளைக்கு மத்த இடத்துல சுத்தி பார்க்க போச்சு. என்னங்க மகா, இன்னைக்கு எடுத்த போட்டோ எல்லாம் பாத்தியா? இத பாரு. என்ன கீர்த்தி, நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியா இருக்க. எனக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. என்ன காலி பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அது சொதப்பிருச்சா? இல்ல என்னையும் வேலுவையும் ஒன்ன இந்த ஹனிமூன்ல சேர விடக்கூடாதுன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? செல்வி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே உன்னை நான் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். நீ தப்பா நினைக்காத. ஏதோ புத்தி கட்டு போய் இந்த மாதிரி தப்பான காரியத்தை செஞ்சுட்டேன். அதே நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருக்க. என்னை யார்கிட்டயும் காட்டி கொடுத்துறாத ப்ளீஸ். இனி நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். உன் நடவடிக்கைய பார்த்தா கொஞ்சம் நம்புற மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், இனி இப்படி பழி வாங்கணும்னு நினைக்காம நல்லது பண்ணணும்னு நினைச்சு பாரு. யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்காத. அத பத்தி மட்டுமே யோசிச்சு உன் வாழ்க்கைய வாழாம போயிடாத. திருமாமா மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அத மறந்துடாத. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உன் மேல பாசமா இருக்காரு. நீ பண்ண கெடுதல் எல்லாம் நான் சொன்னேன்னு வை, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயம் இல்ல. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. என்னடா ஹனிமூனுக்கு வந்த இடத்துல நம்மள கழுவி ஊத்துறாளேன்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ திருந்துற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறதில்ல. சூப்பர். நீங்க தானங்களே எடுத்தீங்க போட்டோ, செம்மையா இருக்கு. மாமா, கீர்த்தி இந்தாங்க சாவி. வா. சரி மாமா, அக்கா காலையில பார்க்கலாம். ஓகே மாப்ள. வரேன், போலாம். செல்வி, அண்ணி, திரு ஒண்ணு இல்லப்பா, நீங்க போய் படுங்க, டயர்டா இருப்பீங்க, போங்க. நான் வேலுகிட்ட பேசிட்டு போறேன். இது பாருங்க, 2 பேருக்குமே சொல்றேன், ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு திக்குன்னு ஆயிடுச்சுப்பா. நல்ல வேளை நம்ம கும்பிடுற அந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு. அண்ணி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் உங்க தம்பி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அது எதர்ச்சியா நடந்தது, அத நீங்க மறந்துடுங்க. மகா, டைம் ஆச்சு. இதெல்லாம் காலையில பேசிக்கலாமே, இப்ப வா. அண்ணி, நீங்க போங்க, காலையில பேசிக்கலாம். சரி, குட் நைட். சரி, வாங்க வேலு, போலாம். மச்சான், 2 பேரும் ரூமுக்குள்ள போறாங்க மச்சான். அப்படியா? ஓபன் ஓபன். இது ரூம் எல்லாம் இவ்ளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க.
யார் பண்ண சொன்னாங்க? ஏங்க வேற யார் பண்ணுவா? நான் தான் காலையில கிளம்பும்போது சொல்லிட்டு போயிருந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, அதான். பாரா, கிளம்பும் போது ஒருத்தர் ஹனிமூன்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது ஆளு பலே கில்லாடின்னு. அடடடடடா, வேலுவுக்கு வெக்கத்தை பாரு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான். அதான் அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பெண்றீங்க. சூப்பர், கை கொடுங்க. என்னாச்சுங்க? ஏன் அமைதியாயிட்டீங்க?